ரீசெண்டா பாவாடை இழுத்து ஆடக்கூடிய அதிதா சர்ப்ரைஸ் அப்படிங்கிற சாங் ஆண்கள் மத்தியில மிகப்பெரிய பிரபலமாச்சு. அந்த ஸ்டெப்பை எப்படியாவது பெரிய திரையில பாத்துறணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தியேட்டருக்கு கிளம்பி போயிருந்தாங்க. போனவங்களுக்கு எல்லாம் ஏமாற்றம். ஏன்னா அந்த ஸ்டெப் வரும்போது ஜூம் போய் சென்சார் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமாலையும் நிறைய முறை நடந்திருக்கு. அப்படி தமிழ் சினிமால சென்சார் செய்யப்பட்ட 3 பாடல்களை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, சிங்கம் 1 திரைப்படத்துல என் இதயம் இதுவரை துடித்ததில்லை அப்படிங்கிற பாட்டை பொண்ணுங்க எல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க, பசங்க எல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அந்த பாட்டுல ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ல தலைவி அனுஷ்கா ஒரு பிரவுன் கலர் கோட்டை போட்டு நடந்து வருவாங்க. அது உண்மையிலே கவர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனா குடும்பங்கள் பாக்குற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கரெக்டா அந்த இடத்துல போய் வானவில் கலரை தெளிச்சு வச்சு பிளர் பண்ணி காமிச்சிருந்திருப்பாங்க. அது பண்ணாம இருந்திருந்தா கூட பெருசா உறுத்தி இருக்காது. அது பண்ணதால ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ரொம்பவே உறுத்துற மாதிரி இருந்திருக்கும். நம்பர் 2, ஜில்லா படத்துல ஜிங்கனமணி சாங்க யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. அந்த பாட்டுல டான்ஸ் ஆன டான்சர்ஸ் கிட்ட லைட்டா தான் கவர்ச்சி எட்டி பார்த்துச்சு. ஆனா தளபதி படம்னு சொன்னாலே குழந்தைகள் அதிகமா பார்ப்பாங்க இல்லையா, அதனால எல்லாத்தையும் மூடி மறையா அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டர் கிட்ட டைரக்டர் சொல்லிட்டாரு. எடிட்டர் டக்குன்னு லேடி ஸ்டைலரா மாதிரி எடிட்டிங்லயே ஒரு துணியை பண்ணி 2 பேருக்குமே துப்பட்டா மாதிரி போத்தி விட்டுருப்பா. அப்படி அந்த பாட்டை பார்க்கும்போது உங்க கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கும். அவங்க மேல வந்து அந்த எடிட்டிங் இருக்கிறது அப்படியே தெரியும். இருந்தாலும் அனுஷ்கா எடிட்டிங்க்கு இந்த எடிட்டிங் எவ்வளவோ பரவாயில்ல. நம்பர் 3, சலீம் படத்துல வந்த மஸ்காரா பாட்டை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. அந்த பாட்டானது வந்த புதுசுல மிகப்பெரிய ஹிட். குழந்தைகள் அதிகமா அந்த பாட்டை பாடிட்டு இருந்தாங்க. ஆனா அன்லக்கிலேயே அது ஒரு ஐட்டம் சாங்கா இருந்துச்சு. ஐட்டம் சாங் எப்படி குழந்தைங்க பார்க்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த ஐட்டம் சாங்க்கு நடுவுல ஒரு பொம்மை ஒண்ண வச்சு ஆட வச்சிருப்பாங்க. அத குழந்தைகளும் ரசிச்சு பார்ப்பாங்க இல்லையா, அதனால அப்படி ஆட வச்சிருப்பாங்க. என் சின்ன வயசு கனவுகளை காலி பண்ண அந்த பொம்மையை தான் இப்ப நான் தேடிட்டு இருக்கேன். அந்த பொம்மை மட்டும் என் கையில கிடைச்சானா சத்தியமா செத்துருவான். லக்கிலி சென்சார் செய்யப்படாத வெர்ஷன் தான் இப்ப அதிகமா கிடைக்குது. இன்னொரு தடவை அந்த பொம்மையை பார்த்தா அவ்வளவுதாங்க.